ஃபுட்டி தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீபாவளி வந்தாவே எல்லோருமே செய்யக்கூடியது முறுக்கு செய்வாங்க, அதுக்கு அடுத்து தட்டை செய்வாங்க. நம்ம இப்ப நிலக்கடலை முறுக்கு ஏற்கனவே செஞ்சு காமிச்சிருக்கோம். அது போலவே நிலக்கடலையும் பூண்டும் வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு தட்டை செய்ய போறோங்க. நம்மளுடைய ஃபுட்டி தமிழா சேனல்ல ஏற்கனவே நிறைய தட்டை வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி தட்டை செய்யலாம். இன்னைக்கு செய்ய போறது பூண்டு நிலக்கடலை தட்டை தாங்க செய்ய போறோம். அது எப்படி செய்யறது அப்படிங்கறத ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 40க்கும் மேற்பட்ட மசாலா வகைகள், ஊறுகாய் வகைகள், வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி வச்சுட்டு இருக்கிறோம். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பூண்டு நிலக்கடலை தட்டை செய்ய தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ பச்சரிசி மாவு, 1/4 கிலோ பொட்டுக்கடலை, 200 கிராம் நிலக்கடலை, தேவையான அளவு கருவேப்பிலை, 100 கிராம் பூண்டு, தேவையான அளவு உப்பு, 5 கிராம் பெருங்காயத்தூள், 20 வரமிளகாய். இப்ப இதுக்கு பொட்டுக்கடலை மாவுக்கு நம்ம பொட்டுக்கடலை எடுத்து வச்சிருக்கோம். இதை மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு அரைச்சிட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது எடுத்து வச்சிருக்கிற வரமிளகாயை அரைச்சிக்கலாம். இது கூடவே பூண்டு சேர்த்து 1-2 அரைச்சிக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற நிலக்கடலையும் போட்டு 1-2 அடிச்சுக்கலாம். இப்ப எல்லாம் அரைச்சாச்சு. நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு எடுத்து வச்சிருக்கிற பச்சரிசி மாவை ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். அது கூட பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சிருக்கிற நிலக்கடலை, வரமிளகாய், பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததா கருவேப்பிலையை நம்ம பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கழுவி எடுத்து வந்திருக்கோம். தட்டை வடைக்கு வரமிளகாய், இந்த கருவேப்பிலை எல்லாம் பொடியா கட் பண்ணி போடும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ எல்லாமே சேர்த்தியாச்சு. நல்லா பசஞ்சிக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா பசஞ்சாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முறுக்கு மாவு பதத்துக்கு பசஞ்சிக்கலாம். இந்த மாதிரி மாவு சாஃப்டா பசஞ்சாச்சு. இப்ப தட்டோட செஞ்சுக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுப்புல எண்ணெய் வச்சிருக்கோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இந்த மாவுல சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டிட்டு ஒரு பாலித்தீன் கவர்ல வச்சுட்டு மேல ஒரு கப்பு வச்சு அமுத்தினோம்னா தட்டை வடை ரெடி ஆயிடும். எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நம்ம கொஞ்சம் கேப் விட்டு விட்டு வச்சுக்கலாம். உருண்டையெல்லாம் இந்த கவரில் இப்படி வச்சுட்டு இது மேலே ஒரு கவர் வச்சு மூடிக்கலாம். மூடிட்டு ஒரு கப்பு வச்சு அப்படியே அமுத்தணும். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய கப் எடுத்துருக்கோம். இதை வச்சு இப்படியே அமுத்திக்கலாம். லேசாக இப்படி அமுத்தினா போதும். இந்த பேப்பரை எடுத்துட்டு கொஞ்சம் ஓரங்களில் மொத்தமாக இருந்ததுன்னா இந்த கை வச்சு லேசாக அப்படி அமுத்தினோம்னா ஓரங்கள்லையும் லேசாகிக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கு. நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம்.
ஒரு அடசல் எடுத்தாச்சு. அதுலேருந்து ஒரு 5 நிமிஷமாவது நல்லா எண்ணெய் காயணும். இந்த அடுப்பு வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் வீட்டடுப்பு. நீங்கள் பலகாரம் செய்யும்போது பெரிய பர்னர் உள்ள அடுப்பு யூஸ் பண்ணிங்கன்னா உடனுடனே போடலாம். நம்ம இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய அடுப்பில் செஞ்சோம்னா 5 நிமிஷம் எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போடணும். இப்போ நல்லா காஞ்சிருக்கு. அடுத்த தட்டோட போட்டுக்கலாம். தட்டோட போட்டோன்னே மேலே எழுப்பி வந்துடணும். உள்ளே போய் ஒரு செகண்ட் விட்டு வந்ததுன்னா எண்ணெய் காய்ச்சல் பத்துலன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், போட்டோன்னே மேலே வருது. நடுவில் நம்ம போடக்கூடாது. ஓரங்களில் போட்டோம்னா உள்ளே போயிடும். நடுவில் போட்டோம்னா எண்ணெய் தெரிக்கும். போட்டோன்னே நம்ம திருப்பக்கூடாது. இந்த மாதிரி அமுத்தி மட்டும்தான் விடணும், திருப்பக்கூடாது. கொஞ்சம் வேகணும். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வெந்துருச்சு. நல்லா கிறிஸ்பியாகவும் வந்திருக்கு. எண்ணெய் சலசலப்பு அடங்கினவனே தாங்க எடுக்கணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் சலசலப்பு அடங்கியிருக்கு. நம்ம முதல்ல போட்டதெல்லாம் நல்லாவே அடங்கிடுச்சு. அதெல்லாம் எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம பூண்டு நிலக்கடலை தட்டை தாங்க செஞ்சிருக்கோம். தட்டையில நிறைய வெரைட்டி செஞ்சு காமிச்சிருக்கோம். இந்த தட்டையும் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. குட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.